இந்த நபர் போட்ட நிறைய பிளான் ஃபெயிலியர் ஆக போகுது. எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. உங்களுக்கு எதிராக போட்ட பிளான் முக்கியமாக உங்களை வெறுப்பேற்றணும், உங்களை அள வைக்கணும், டென்ஷன் பண்ணணும்னு பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு பிளான் பண்ணது எல்லாமே வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன ஒரு விஷயம், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிலுமே நம்ம மெசேஜஸ் எடுக்க போறோம். இதுக்கு இடையில வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜஸ், டிவைனோட ஆன்சர்ஸ் என்னவாக இருக்குங்கிறதுமே இடையில நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு உங்களால பார்க்க முடியும். ஓகே, ஸோ என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருது? ஓகே, காட் ஜஸ்டிஸ். சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ், அதாவது மேஜர் பிளானுங்கிறத தாண்டி சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க இருக்கிறப்பத்துல இருந்தே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு எதிராக வந்து செஞ்ச ஏதோ ஒரு விஷயம், போட்ட பிளான் ஏதோ ஒரு இதுல நீங்க மாட்டுவீங்கன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஓவரால் பிளான் பண்றதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா உங்களை ஆஃப் பண்றதுக்கு, உங்களை சைலன்ஸ் பண்றதுக்கு அவங்க போட்ட பிளான் எல்லாமே இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்கதா வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சதுக்கு அவங்களே பதில் கொடுக்கணுங்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களை விட்டு போகணும், நீங்க வந்து அவங்களுக்கு பேசவே கூடாது, மெசேஜே பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவங்க நிறைய பிளானிங்லாம் பண்ணத கடைசியில வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்களே வந்து அதை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க அவங்கள யோசிக்கணும்னு அவங்களே ஆசைப்படுற மாதிரியும் இருக்கு. உங்ககிட்ட இருந்த மெசேஜஸ் ஸ்டாப் ஆகியிருந்தது அப்படின்னா அது இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு சைலண்ட் ஏக்கம் இருக்குது அங்க. ஸோ முன்னாடி இருந்த அந்த கோபம், அந்த வேகம் வந்துட்டு அந்த கோபம் வேகத்துல வந்து செஞ்ச விஷயங்கள் இப்போ வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு எதிர்பார்க்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே வந்துட்டு இப்ப கண்ட்ரோல் இல்லாம நிக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ல வந்து மாட்ட போறாங்க. அந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அதுவுமே இவங்களா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு ஈகோவால பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு அது பெரிய லெவல்ல வந்து நிக்குது. ஸோ இவங்க போட்ட பிளான் ஒன்று, நடக்க போறது என்னமோ வேற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பயம் அப்படின்றது இருக்கு. இவங்களுக்கு இப்போ வந்து யாரோ சப்போர்ட் பண்ணணும், அவங்க லைஃப்ல அது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் சப்போர்ட் பண்ணணும். ஆனா அந்த சப்போர்ட் வந்துட்டு அவங்க சைட்ல இருக்க பீப்புளால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசுறாங்க போறாங்க, ஆனா ரியலான ஒரு சப்போர்ட்டுங்கிறது வந்து அங்க எதிர்பார்க்க பயமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட அந்த சப்போர்ட் கேட்கலாமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஸோ சம்வேர் நீங்க அவங்கள வந்து வெறுக்கணும்னு நினைச்சு பண்ணது எல்லா பிளானுமே இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு போகுது, ரிவர்ஸ் ஆகுது. நீங்க அவங்கள வெறுக்க கூடாது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கைடன்ஸோ வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு ஒரு சைலண்ட் பிளான் அங்க போயிட்டு இருக்குதா. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க இருந்தப்போ சரி, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்களோ செஞ்சாங்களோ எல்லாமே இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களோட எண்ணங்களை வந்து மாத்திக்கிட்டு வருது இப்போ. அண்ட் இந்த டைம்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க அன்னைக்கு இப்போ உங்க ரெண்டு பேரோட பாண்டிங்குள்ளார வேற பர்சனோ தெரிஞ்சு வேணும்னே இல்லை சும்மா ரேண்டமா வந்துட்டு இந்த நபருக்கு சொன்ன வார்த்தைகளை நம்பாம இருந்திருக்கலாமோ. இவங்க பேச்சு கேட்டுட்டு தான் நான் இந்த பிரச்சனையை நான் பண்ணினேன், இவங்க கிட்ட பேசாம கேட்காம இருந்திருக்கலாம், அமைதியாவே இருந்திருக்கலாம், இவ்வளவு தூரம் நம்ம ரியாக்ட் பண்ணாமே இருந்திருக்கலான்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்பதான் தெரியுது.
ஏன்னா இந்த நபருக்கு இப்ப யாரையுமே பகிச்சுக்க கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை, எல்லாரோட பார்வையிலும் குட் புக்ஸ்ல இருக்கணும், யாருமே பகிச்சுக்கவே கூடாது, யாரும் நமக்கு எதிராக டேர்ன் ஆக கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஸோ அது என்னன்னா அந்த கோபம், அந்த அந்த ஒரு நிறைய விஷயங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சு இல்ல, அது எல்லாமே இப்போ ஆஃப்ல வந்து ஒரு பயம் அப்படின்றது வந்து எங்கேயோ ஒரு மனசுல ஒரு ஓரத்துல இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல கொஞ்சம் மீறுற மாதிரி இருக்கு, எடுத்த ஆப்ஷன் தப்புங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து பர்சனலோ ப்ரொஃபஷனலோ எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப அவங்க எங்க போனாலும் ஏதோ ஒரு உதவிக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ திரும்பி உங்ககிட்ட வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் அது சுயநலம் தான், பட் ஸ்டில் அது அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கே நிம்மதியா தூங்க முடியாத அளவுக்கு வந்து ஏதோ ஒரு மனசு உறுத்துது, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மனசு உறுத்துது. சரி, இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரியான தூக்கம் இருக்குதான்னா அந்த பயம் மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க இப்போ. ஓகேவா, இப்போ நீங்க வந்து அவங்க ஜாலியா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களே ஏதோ ஒரு பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்க. இவங்க போட்ட பிளான்ல இல்ல எதுலயோ ஒரு லாசஸை பார்க்க முடியும் வரக்கூடிய டேஸ்ல. அப்படி இல்லைன்னா வேலைன்னா அந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வேற யாரோ இவங்களை மாட்டி விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்டைரக்ட் வேயா ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி தான் வரும். இந்த ஜஸ்டிஸ்ங்கிற மாதிரி தான் வரும். அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் அது கிடைச்சிருச்சா அப்படின்னா ஒரு சில பேருக்கு அதை நோக்கி போறாங்க, அவங்களுக்கே தெரியுது அதை நோக்கி போறாங்கன்னு. ஸோ அதான் அந்த பயம்ங்கிறது வந்து வருது அங்க. சரி, இவங்களுக்கு இப்போ ஆக்சுவலி ஏதோ ஒரு விஷயம் உள்ளார வரணும். மேபி ஒரு மணி இல்லை ஒரு ப்ராமிஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல வரணும். ஆனால் அது வர்றது ரிஸ்க்குங்கிற மாதிரி இருக்கு. அது லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடக்குது. அதாவது இவங்க கை கிட்ட வர ஒரு விஷயம் எடுக்க முடியல அவங்களால. இப்போ ரொம்ப ஒரு இவங்க போட்ட எல்லா பிளானுமே வேறங்க, மாறி மாறி வருது. இது எப்படின்னா உங்க கூட இருந்தப்ப போட்ட பிளானிங் தான் மோஸ்ட்லி இருந்திருக்கும். சரி, நீங்க ஒரு லக்கி சாமா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க அவங்களுக்கு ஒரு லக்கி சாமா இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்க கூட இருந்து செஞ்ச எல்லா பிளானிங்குமே உங்களை விட்டு விலகின அப்புறமோ இல்லை உங்க கூட சண்டை போட்டது தள்ளி வந்ததுக்கு அப்புறமோ அப்படியே பேக் ஃபயர் ஆகுது. இப்போ இந்த நபர் வந்து நீங்க இருக்கிறப்போ வேற யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கவும் வாய்ப்புகள் இருந்திருக்கும், லைக் தேர்ட் பார்ட்டி எனது ரிலேஷன்ஷிப்னு. ஆனா அது பாத்தீங்கன்னா இப்பவும் இல்லை வரக்கூடிய டேஸ்லயும் கூட பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட தள்ளி வர 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 உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் அந்த ஜஸ்டிஸ்ங்கிறது வேலைக்கு காமிச்சிட்டே இருக்குதாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்களே ஏகப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா போட்ட பிளானிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் பிளானிங் தான் சொல்லணும். திடீர்னு ஒரு பிளான் பண்ணாங்க, டைமிங் நல்லா இருந்துச்சு, நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க, உடனே செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ அது அப்படியே எல்லாமே வந்து போக ஆரம்பிக்குது. ஃபெயிலியரை பார்க்குறாங்க, இன்னும் பார்ப்பாங்க இந்த பர்சன். ஆனால் உங்களுக்கு அது தெரியல, அவங்களுக்குள்ள அந்த மனசில் அந்த ஒரு பயம்ங்கிறது வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த நபர் வந்து இதனோட ஆரம்பமே எப்படி இருந்திருக்கலாம்னா நீங்க அவங்கள நம்புனீங்க, ஆனா அவங்க வேற ஒரு பர்சனை நம்புனாங்க. அந்த வேற ஒரு பர்சனோ இல்லை வேற யாரோ வந்து இவங்களை ஏமாத்திட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க வந்து இவங்க லைஃப்ல இருந்து வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைகள், வார்னிங் எதுவுமே இல்லாம அப்படியே சைலண்டா விலகி இருக்கலாம். ஓகே,
இவங்களோட ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்சன் எடுக்க ட்ரை பண்றாங்க, இல்லை எடுத்திருக்கலாம். லைக் தெரியாம எடுத்திருக்கலாம். தெரியாமனா லைக் திருடி இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கே தெரியாம எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பேக் ஃபயர் ஆகுதுங்க. ஓகேங்களா? அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி தான் மோஸ்ட்லி உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும். உங்ககிட்ட இருந்து ஆக்சுவலி இவங்க டு பி ஃப்ரேங்க் என்ன சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த பர்சன் வந்து உங்களால் நிறைய பெனிஃபிட் கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு வழியிலங்க. அது வந்து ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வழியில் உங்களால் நிறைய ஆதாயம் கிடைச்ச நபராக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படி அப்படியே வந்து இப்போ ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபுல் நெகட்டிவ். உங்க கூட இருந்தப்ப போட்ட எல்லா பிளானும் தான் இப்போ பேக் ஃபயர் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ல 2 பேருமே வந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணலான்னு நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக போட்ட பிளானிங்க அவங்க உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். உங்களோட சேர்ந்து பண்றேன்னு சொன்னதை உங்க கூட சண்டை போட்டுட்டோ இல்லை உங்களை கழட்டி விட்டுட்டு தனியாக வந்து அதை பற்றி ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பிளானிங் வந்து போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது பேக் ஃபயர் ஆயிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அப்படி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அங்க. ஓகேங்களா? அண்ட் யாரோ ஒருத்தவங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி காமிச்சிருக்காங்க அங்க. ரொம்பவே வந்துட்டு ஹர்ட் ஆயிருக்காங்க இப்போ. அதாவது அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய சண்டை அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் சொல்லுவாங்கள்ல, உரைக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க. இப்போ இவங்களோட கான்ஃபிடென்ஸ் லோ. இந்த நபரோட கான்ஃபிடென்ஸ் இப்போ லோவாக இருக்கு. ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் வந்து இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்க பார்த்தரலாம். ஓகேவா? ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் உங்களுக்கு ஏதோ ஒரு கால் இல்லை யாரோ ஒருத்தவங்க மியூச்சுவல் பர்சனா யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்ல போறாங்க. அந்த செய்தி உங்களை நோக்கி வரப்போகுது. ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ் இந்த விஷயத்தை ரிலேட்டடா என்ன வருது? சரி, இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து சரி உங்களுக்கு முன்னாடியே வந்து ஜஸ்டிஸ்க்கான ஒரு வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவங்க ஆக்சுவலி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானிங்கை உங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அது திரும்ப உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன ஒரு பிளான் பண்ணுறீங்களோ அது கிளிக் ஆகும். இப்போ நீங்கள் உடனே எனக்கு இந்த பர்சன் தான் வேணும்னு வந்து தயவு செஞ்சு இப்போ ஏஞ்சல்கிட்ட கேட்டுறாதீங்க. அதுக்கு ஏஞ்சல் சொல்லலை. ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, அவங்களோட பிளானிங் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் போடக்கூடிய பிளானிங் கிளிக் ஆகும். அப்போ என்ன செய்யணும், உங்ககிட்ட இப்போ ஒரு மிஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் மாதிரி. ஸோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். அதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பண்ணலை. அப்போ என்ன வேணுங்கிறத கேளுங்க. ஏன்னா இந்த டைம் வெரி நைஸ் எனர்ஜி உங்ககிட்ட இருந்து அவங்க எடுத்துட்டு போன எல்லா குட் திங்ஸும் சரி, நல்ல எனர்ஜியும் சரி, ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட், அது எல்லாமே திரும்பி உங்ககிட்டயே வரப்போகுது. அவங்க உங்ககிட்ட விட்டுட்டு போன நெகட்டிவ், நீங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்களா அந்த நெகட்டிவ், திரும்பி அது அப்படியே அங்க போகுது. ஸோ நீங்க 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்ல என்ன வேணும், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்த பிளான் என்ன, யோசிக்க ஆரம்பிங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களோட டோன்ட் டிம் டு ஃபிட்ங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதாவது இப்போ வந்து என்ன வேணா கேளு நான் செய்யறேன் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா என்ன கேட்கணும் நீங்க, அதுவும் டிவைன் ஏஞ்சல் சைட்ல இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ பெரிய விஷயங்கள் உங்களோட லைஃப் சம்பந்தமா கேட்கணும், உங்க தனிப்பட்ட ஃபியூச்சர் சம்பந்தமா தான் கேட்கணும். அந்த பர்சன் வேணும்.
இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பண்ணாதீங்க. இந்த பர்சனோடய உங்கள் லைஃப்பை வந்து முடிச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அவங்களோட லைஃப் அவங்களோட நான் இருக்கணும், ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக உங்களுடைய ஓன் லைட்டை வந்துட்டு நீங்கள் இது மறைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க தான் வேணுங்கிற ஒரு பாயிண்ட்டை தாண்டி வேற ஒரு உலகம் உங்களுக்குன்னு இருக்கு. ஸோ அதில் சம்மந்தமாக என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை கேளுங்க, கிடைக்கும். ஓகே? ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டான ஒரு மெசேஜ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற தப்பையுமே சுட்டி காட்டுறாங்க. பார்க்கலாம், நம்ம வந்து பிக்கப் ஆயிலில் போயிட்டு வேற என்னென்ன மெசேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஸோ நான் இந்த கலர் பென் கொடுக்குறேன். இந்த ஸ்பைடர்மேனா இதோட கலர் பென் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த குட் நைட்டுங்கிற மெசேஜ். பைல் நம்பர் 3க்கு இந்த கிரீன் கலர் வந்து ஸ்கெட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைல் பார்க்குறீங்கன்னா எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 பார்ப்போம் என்ன ஒரு மெசேஜ். ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க ஃபைல் நம்பர் 1. அப்போதான் வந்து இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். அவங்க போட்ட பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரி, இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி உங்களுடைய பாண்டிங் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பாண்டிங்காக இருக்கலாம். அப்படியே ஒரு பீப்புளுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதில் சீக்ரெட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்ட ரீச் ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு போட்ட பவுண்டரி இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதே மாதிரி யாரையோ வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா டேர்ன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்போ ஃபெயில் ஆயிருக்கு. அவங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் விஷயத்துலையோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யறேன், உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்கிறேன்னு சொன்னவங்களும் இப்போ உதவி செய்யறதுக்கு சம் பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கே ஏதோ ஒரு சைலண்ட் பிளாக்மெயில்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா அதாவது இப்போ இது என்ன ஆகுதுன்னா ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தேவையில்லாத இந்த பர்சன் வந்து தேவையில்லாத பிளானிங்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் பேக் ஃபயர் ஆயிருக்கு. இப்போ உங்களை பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து போய் கேட்டிருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்க கிட்ட போய் ஐடியாஸ்லாம் கேட்டிருக்கலாம். அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது ரகசியமாக இருந்துச்சோ அது அவங்களே அவங்க சைடில் ரிவீல் பண்ணது இப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க போட்ட பிளானிங் ஒன்று, ஆனால் இப்போ நடக்கிறது என்னமோ இது இப்போ இவங்களுக்கே ஒரு பிளாக்மெயிலுங்கிற மாதிரி வந்து நிற்கிது. கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஃபைல் நம்பர் 1 இது என்ன சொல்றது தெரியுமா? அவங்க விரிச்ச வலையில அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி விரிச்ச வலையில அவங்களே சிக்கிட்டாங்க. எதுவுமே முழுமை அடையல.
அதே மாதிரி அவங்க எங்கேயோ வந்து இப்போ உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் நான் போக போகிறேன், நான் வந்து ஃபாரின் போக போகிறேன், ரொம்ப ட்ராவலிங் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், என்னால் வந்துட்டு இந்த பாண்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து அடுத்த கட்ட நகர போகிறேன், கெரியரை பார்க்க போகிறேன்னு என்னென்னமோ கதையெல்லாம் அழுந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. அவங்க என்ன சொன்னாங்களோ, இதுதான் என் பிளானிங் நெக்ஸ்ட்னு சொன்னாங்களோ, அது எதுவுமே வந்துட்டு அவ்வளவுக்கும் அவங்க நினைச்ச அளவுக்கு மூவ் ஆன் ஆகலை. நகருது, ஆனால் அது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பிளான் படி நகரல. ஸோ சம்திங் எங்கேயோ ஒரு செக்மேட் இருக்கிற மாதிரி உணர்றாங்க, எங்கேயோ ஒரு இதில் மாட்டுவோங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் வருது அங்க. பார்ப்போம். ஸோ வேற என்ன ஒரு மெசேஜஸ். ஆனா இவங்க வந்து யார்கிட்டயோ வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ் வந்து சொன்னாங்கல்ல, எதுக்குடா அதை நான் சொன்னேன், சொல்லாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குதுன்ற ஒரு தாட் இருக்காங்க. சரி, இவங்களுக்கு இந்த டைமிங் கொஞ்சம் வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வீக்கா காமிக்கும். ஓகேவா? சரி, அண்ட் அதே மாதிரி இந்த டைம்ல வந்து யாரை நம்பி அடுத்தடுத்த பிளானிங்னு அவங்க வந்து இறங்குறாங்களோ அவங்களோட ட்ரூ ஃபேஸை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, இல்லை பார்க்க போறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு, உன்னை நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த பர்சனுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை கொடுத்த நபரை இவங்க நம்பி தான் நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சனுடைய உண்மையான ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த எந்த ஒரு நபர் அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்களோ அவங்க தான் உண்மையான பேக் ஸ்டாபு. அவங்க தான் இவங்களுக்கு எங்கேயோ ஒரு பேக் ஸ்டாப் பண்ண ரெடியா இருக்காங்க, அதாவது முதுகுல குத்த ரெடியா இருக்காங்க. அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. ஸோ ஒருத்தவங்களுடைய ட்ரூ ஃபேஸஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து அவங்க பார்க்கல, உங்க கூட இருந்ததுல இருந்தே இது நடந்திருக்கலாம். இது வரைக்கும் வந்து உண்மையான ஃபேஸ் யாரு, யார் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்றா, உண்மையிலே ஹெல்ப் பண்ணது யாரு, உண்மையிலே பேக் ஸ்டாப் பண்றது யாருங்கிறது இப்பதான் வந்து தெரிஞ்சிட்டு வராங்க. ஸோ ஷாக்கிங்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி, பட் ஒரு சில பேருக்கு இப்பதான் தெரிய வந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு ஷாக் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ல இருக்காங்க. பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க போட்ட எல்லா பிளானுமே வந்துட்டு ரிவர்ஸ். அது எதுவுமே இப்போ அவங்க ஒன்றும் பாஸ் பண்ணி அப்படியே வைக்கணும், மேற்கொண்டு எடுத்துட்டு போனா மாட்டுவாங்க. ஸோ குழப்பங்கள்ல இருக்காங்க அங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்ன? இப்போ ஏஞ்சல்ஸோட மெசேஜ் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? லைக் அ வாரியர் எனர்ஜி பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ டைம், ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க, இந்த பர்சனுக்காக கிடையாது, உங்களோட இண்டிவிஜுவல் லைஃபுக்காக ஃபைட் பண்ணுங்க. பி லைக் அ வாரியர் விமன், வாரியர் பர்சன். அதே மாதிரி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த பர்சனுக்கு யாரோட ட்ரூ ஃபேஸுங்கிறது இப்போதான் தெரியுது. என்ன ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும், மற்றவங்க அந்த நபர் பேச்சு கேட்டு உங்க விஷயத்துல போட்ட பிளான் எல்லாமே தப்பு, உண்மையிலே நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இவங்களுக்காக சண்டை போட்டிருக்கீங்க, டிஃபெண்ட் பண்ணிருக்கீங்கன்ற உண்மைகள், த ரியல் ட்ரூத் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைம்ல தெரிய வருமா அப்படின்னா, இந்த டைம் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஒரு பயம் குழப்பங்கள்னு இருக்கு. பட் கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைம் ஆக ஆக தான் நிறைய சீக்ரெட்ஸ் தெரிய வரும். இவ்வளோ நாட்கள் அந்த மறைச்ச கண்ணு மறைச்சிச்சுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் இருந்து இறங்காதீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பர்சன் எவ்வளோ செஞ்சாலும் திரும்ப 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 போறீங்க, எவ்வளவோ மன்னிப்பு கொடுக்குறீங்க, அவங்க இன்னும் அவங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க, இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் நடக்குது. ஆனா உங்களுக்கு ஏஞ்சல் சொல்ற விஷயம் இது மாதிரி இருங்க. போனவங்க உங்களை ரிக்ரெட் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன் விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும். நீங்க லைஃப்ல வளர்றீங்க, அடுத்த கட்டம் செய்யறீங்க, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இந்த பர்சனாக மாறணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து மெசேஜ் இன்னும் வரைக்கும் பண்றீங்களா? கொஞ்சம் கேப் விட்டு தான் பார்ப்போமே. ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணணும், அதுதான் வந்து
த ரியல் லவ் அதுதான் வந்து உங்கள் லைஃப்பில் நிற்கும் கடைசி வரைக்கும். உங்கள் இமோஷன்ஸ் நிற்காது. உங்கள் இமோஷன்ஸு சென்சிட்டிவ் எல்லாமே வேலையாகாது. பி லைக் அ வாரியர் பர்சன். ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொண்டு வாங்க. ரியலைஸ் பண்ண வைங்க, உணர வைங்க தப்பு பண்ணிட்டோம் அவங்கள. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜஸ் வருது பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் வாங்க, இப்போ தான் வந்து புரியும். ஸோ இடையில ஏஞ்சல் மெசேஜஸ்லாம் வருது, என்னென்னு பார்த்துருவோம். போட்ட பிளானிங் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிற அளவுக்கு என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களுக்கு யாரோ கரெக்டான வழி காமிச்சிருக்காங்க, ஆனால் அதை அவங்க கண்டுக்கலை, கேட்காம இவங்க எங்கேயோ டைவர்ட் ஆகி என்னென்னமோ பிளானிங் பண்ணி எல்லாம் தப்பாயிருக்கு. சரி, இது என்ன அப்படின்னா, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்ல ஒரு விஷயம் வந்து சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு வேற யாரோ வந்து கரெக்டாக தான் கைட் பண்ணியிருக்காங்க, கரெக்டான பாதை காமிச்சிருக்காங்க. மேபி அது நீங்களா கூட இருக்கலாம். இந்த வழியில போங்க, இப்படி பண்ணுனா லைஃப் நல்லா இருக்கும், நிறைய அட்வைஸ் கொடுத்து கரெக்டான பாதையை காமிச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஷார்ட்கட்ஸ் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டு ஷார்ட்கட் எங்காவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ஷார்ட்கட் அவங்களுக்கு சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கும், ஒரு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் போராடிலாம் வந்து இது பண்ண மாட்டேன், அவ்வளோ நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நிம்மதியாக சீக்கிரமாக போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணது இப்போ எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னன்னே வந்து புரியல. ஏன்னா இப்போ கரெக்டாக கைட் பண்ண ஆள் லைஃப்பில் இல்லை, அதையுமே இவங்க தான் வந்து துரத்தி விட்டாங்க. ஸோ இப்போ இவங்களாவே எடுத்த டெசிஷனும் கை கொடுக்க மாட்டேங்குது. என்னன்னே புரியல இப்போ அவங்களுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு லாசஸ் அப்படியே, அதாவது எவ்வளோ ஏறின வேகத்தில் இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமாக ஏறணுங்கிறதுல ஏதோ ஒன்று பண்ணி தான் ஏறி இருப்பாங்க. ஆனால் இப்போ இறக்கத்துக்கான ஒரு இது வருது. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மாறணும்னு எடுத்த முடிவு இப்போ மறுபடியும் அந்த பழைய லைஃபுக்கே கொண்டு வர மாதிரி இருக்கு. இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு பாஸ்ட்ங்கிறத தாண்டி வேற ஒரு பர்சனுமே பாஸ்டா இருக்கலாம். இல்லை இப்போ நீங்க உங்க லைஃப்ல இருந்தாலுமே, ப்ரெசென்ட்ல இருந்தாலுமே பாஸ்ட்னு வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்துதான் உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க. ஆனா இப்போ மறுபடியும் பழசுல என்ன நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. இவங்க ஃபியூச்சரை நோக்கி தான் போறேன், எதிர்காலத்தை நோக்கி தான் போறேன், ஆனா அது ஷார்ட்கட் வழியில தான் போவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போனது இப்போ அது அவங்களுக்கு கை கொடுக்கல. உங்களுடைய ஐடியாஸ் பிளானிங்குமே போயிடுச்சு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது சொல்லியிருக்கலாம். இப்போ அதுவுமே வந்துட்டு போயிடுச்சு, அந்த வாய்ப்புமே போயிடுச்சு. இப்போ அதுவுமே வந்து கிடையாது. அதாவது இப்போ என்ன ஒரு விஷயம் அங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆஃபரோ ஒரு பிளானிங்கோ இல்லை ஒரு சாப்டர் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட எண்ட் ஆகியிருக்கு, அவங்களுக்கே தெரியாம முடிஞ்சிருக்குது. அது ஒரு வார்னிங் எதுவுமே இல்லாம எண்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க ப்ரிப்பேர்டா இல்லை. இந்த நபர் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர்டாவே கிடையாது. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆக்சுவலா உங்க கூட இருந்தப்பவுமே வேற யாருக்கோ ஒரு உதவிகளோ இல்லை ஒரு ஹெல்ப்போ பண்ணியிருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்டோ இல்லை வேற யாருக்கோ கூட
அவங்களால கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஃபைட் வந்திருக்கலாம். அவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும்னு இந்த நபர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது செஞ்சது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பர்சனுமே இவங்களை யூஸ் பண்ணிட்டு நகர்ந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் அவுட் ஆன ஃபீலிங் ஒன்று இருக்குல்ல, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு உணர்வு இருக்குல்ல, தன்னை ஒதுக்கிட்டாங்க தனிமைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்சைடு இருக்குங்க, மனசுக்குள்ளார நிறைய இருக்குது. ஆனால் யாருக்கிட்டையுமே இப்போ இவங்க பேச விரும்பலை, அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன புரியாம உட்கார்ந்துருக்காங்க. இப்போ யார்கிட்டயுமே பேச விரும்பல, நான் எதை பத்தியுமே பேச விரும்பலன்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இதுக்கும் பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். எந்த ஃபோன் கால்ஸ் எந்த மெசேஜஸுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுக்கிறாங்க, மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க இதுக்குன்னு. இவங்களுக்கு எதையுமே ஈஸியா வந்ததை வந்து எடுத்துக்க அதாவது என்ன சொல்றதுன்னா, கஷ்டமே படக்கூடாது, ஈஸியா வர்றதை மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன் உட்காந்துருக்காங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்ஸ். சரி, இந்த பர்சன் விஷயமோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோங்கிற ஆன்சர் தான் வந்திருக்கு. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்க இந்த பர்சன் விஷயமாவோ என்ன ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணணும் எதுனாலுமே இது ரைட் டைம் கிடையாது. ஏன்னா அவங்களே போட்ட எல்லா பிளானுமே அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு வருது, எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ ஆரம்ப ஸ்டார்டிங்ல வந்து நிக்கிற ஸ்டேஜ்ல நிக்குது, எங்கேயோ பிரச்சனை போகுது அங்க. ஸோ அதனால இப்போ நீங்க என்ன ஸ்டெப் இது விஷயமா எடுத்தீங்கனாலுமே ஆன்சர்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்க கேட்கக்கூடிய ரியல் ஆன்சர் வர்றது கஷ்டம். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு வாங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும். This general reading ஓட continuation. இந்த பர்சனா இப்போ ஏதோ ஒரு, அதாவது சீக்கிரமாக இங்கே ஏதோ ஒரு காம்படிஷன் எங்கேயாவது நடந்திருக்கு. காம்படிஷன் அப்படின்னா தான் தான் ஜெயிக்கணும், தான் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போகணுன்ற ஒரு விஷயத்துல இவங்க ஏதாவது போய் மாட்டியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, மேபி லைக் உங்ககிட்டயுமே இவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்கு, சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு போகணும், முன்னுக்கு வரணுன்ற ஏதாவது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்களோட குட் புக்ஸ்ல இருக்கணும், நீங்க இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்களோட குட் புக்ஸ்ல இருக்கணும், அவங்க நல்லதாவே உங்களை நினைக்கணும்னு, அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுனா, ஹெல்ப் பண்ணுனா இவங்கள நல்லதா நினைப்பாங்க, இவங்களை பிடிச்சிரும், இவங்களை ஃபேவரட்டா எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இந்த குட் புக்ஸ்ல இருக்கணும்னு இவங்க சுத்தி இருக்கவங்க வார்னிங் கொடுத்துமே அதை காதல வாங்காம ஒரு ஹாஃப் நாலேஜோட, ஒரு பாதி நாலேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சைடு மட்டும் கதையை கேட்டுட்டு இவங்க எங்கேயாவது போய் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை இந்த நபருக்காக வாதாடி இருக்கலாம். இது எல்லாமே வந்து இவங்க என்ன ஒரு பிளான்காக பண்ணாங்களோ அது இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டுறது இவங்க தான். தேவையில்லாத அந்த ஒரு கெட்ட பேர், அந்த பேட் நேம் சொல்றான்ல, அதில் சிக்கிறது இவங்க தான். இவங்க வெரி சூன் வந்துட்டு ஏதோ ஒரு 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 ப்ராப்ளம்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க மேல பழி போட வாய்ப்பு இருக்கு.
இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, சுத்தி இருக்க அந்த பர்சன் இவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதே வந்துட்டு இன்ன வரைக்கும் தெரியல. அவங்க நல்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க லைஃப்ல. இன்ஃபேக்ட் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துமே அந்த டைவர்ட் ஆகி போனதே இதாக தான் இருக்கும். மேபி உங்களுக்கே இருக்கலாம், நல்லா தாங்க இருந்தோம், எங்கத்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பர்சன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, என் மேல இல்லை. அது எல்லாமே அந்த டக்குன்னு வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு விஷயத்தால வந்த வேணாம். இப்ப என்னன்னா இவங்களுக்கு குழப்பம் வரும், கண்டிப்பாக வரும். அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க யாரையோ ஒருத்தவங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களை பண்ணியிருக்காங்க, எஸ், பட் உங்களையும் தாண்டி வேற யாரையோ பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் கிட்ட பண்ணிட்டு அந்த அந்த விஷயங்கள் மேபி சீக்கிரட்டா இருக்கலாம், சைலண்டா இவங்க மூவ் ஆன் ஆகி வந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ இப்போ எல்லாமே பழைய பிரச்சனைகளும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க மேல உங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு சில பேருக்கும் கோவங்கள் இருக்கு, வெறுப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்காங்க, தேவையில்லாத ஒரு ஆட்டம்லாம் ஆடி இருக்காங்க. பாப்போம். நிதானம் இல்லைங்க, நிதானம் சுத்தமா கிடையாது. இந்த டைம்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பேக் ஃபயர் ஆகும். இப்ப ஒரு போட்ட ஒரு பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு, சரி அந்த ஃபிளாப் ஆன பிளானை சரி பண்றதுக்கு நான் வேற ஒன்று பண்றேன்னு பண்ண போறாங்க, அதுவுமே ஃபிளாப் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல அமைதியாக இருக்கணும், அமைதியாக யோசிக்கணும். ஆனா இந்த பர்சனுக்கு ஒரு ஃபீமேலோட எனதர் ஃபீமேலோட மதர் ஃபிகர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களோட சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் இன்ன வரைக்கும் இருக்கு. சரி, இவங்களுக்கு பேக் ஸ்டாப் பண்ண, இவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுக்கறதுக்கு சூழ்நிலைகள் வந்துகிட்டு இருக்கு, பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் இப்போ இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. இவ்வளோ நாட்கள் வந்து ஒரு ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஹார்ட் பிரேக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஹோப்பை கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து கடைசியில் வந்து அதுவே அவங்க கொடுத்த அதே நம்பிக்கையை வாங்கிட்டு போயிட்டு வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஹார்ட் பிரேக் இந்த டைம் பேசும். ஏன்னா இப்போ அவங்க இருக்கக்கூடிய டைமிங் சரியில்லை, அண்ட் சுற்றி இருக்க பீப்புள் சரியில்லை. அவங்க இன்னொரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறதாக இருந்தாலும் கவனமாக பண்ணலை அப்படின்னா மாட்டுவாங்க. இது எப்படின்னா வேற யாருமே வேண்டாம், இப்போ கரண்ட்லி அவங்க கூட இருக்கிற லைஃப்ல இருக்கிற பீப்புளால மாட்டுவாங்க. ஒரு ஃபீமேல் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, another ஃபீமேல் அவங்கள மாட்டி விடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா ஒரு பர்சனுக்கு மேல தெரியுது. சரி, இதுல என்னன்னா அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணியிருக்காங்கங்க. ஆனா அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழியில செய்யணுங்கிறது இல்லை. அது ஒரு பிளானே சொல்ல முடியாது, அது அது என்னன்னே சொல்ல முடியாது. இப்போ ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது வந்து அவங்களோட லைஃப் முன்னேற்றத்துக்கு பண்ணுனா ஓகே, பட் அது தேவையில்லாம மற்றவங்க பேச்சு கேட்டு கேட்டு அப்படி அப்படியே செஞ்ச மாதிரி இருக்கு. கொஞ்ச நாட்களாகவே இவங்க மைண்டை வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ அதை இவங்க செஞ்சிருக்கலாம், அதனோட விளைவுகளை இவங்க தான் பார்க்க போறாங்க. நல்லவங்க நல்ல பர்சன்ஸ் இவங்க கூட இருந்து ஏகப்பட்ட விஷயம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்களே சொல்லியிருப்பீங்க, நீங்களே வார்னிங் கொடுத்துருப்பீங்க, எதையுமே கேட்கல. இந்த மெனிப்புலேட் பண்ணாங்கல்ல, மைண்டை கண்ட்ரோல் வச்சுட்டு அவங்க பேச்சை கேட்டு இப்போ அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. மாட்ட போறது இவங்க தான். சரி, இது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம், ஒரு சில பேருக்கு இனிமேல் வரும். என்னன்னா எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு போறாங்க, ஏமாத்திட்டு போறாங்கங்கிறது இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க. யாருமே என்னோட லைஃப்ல நிலையா நிக்கல. ஏதோ ஒரு எந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஹார்ட் பிரேக் மட்டும்தான் எனக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரிக்ரெட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆனால் கடைசி வரைக்குமே ஆனால் அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இவங்களால தான் அது வருதுங்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நான் நம்பினேன், ஆனால் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க.
அதாவது இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் திருத்த முடியாது. அதாவது யூனிவர்ஸ் வந்து, டிவைன் வந்து, யார் இவங்க லைஃப்ல ஒரு ரெட் ஃபிளாகு, யார் கிரீன் ஃபிளாகுங்கிறத அழகா காமிச்சாலுமே இவங்களோட இந்த பிடிவாதம்ங்கிற ஒரு விஷயம், ஒரு சில விஷயத்தை ஏத்துக்கவும் மாட்டாங்க, சரியா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. தப்பு தப்பாவே போய் புரிஞ்சுக்குவாங்க, தப்பு தப்பாவே கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க, போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டாலும் அவங்க பண்ண தப்பால தான் மாட்டினங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க, மற்றவங்க மேல பழி போட்டுருவாங்க. நல்லா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணவங்க மேல பழி போட்டு உட்காந்துக்குவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேரக்டர்ஸை இவங்க கிட்ட இருந்து மாற்றவே முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி போராடி இருப்பீங்க, எவ்வளவோ தோத்திருப்பீங்க. அவங்க சைடு பீப்புளுமே வந்துட்டு அந்த ஒரு சில விஷயத்த வந்துட்டு இவங்க மாற்றணும்னு போராடி இருக்காங்க. எல்லாரும் கடைசி வரைக்கும் தோத்து தான் போறாங்க. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த குயிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, சடன் ரியாக்ட் பண்றாங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணாவே போதும். அதாவது இது எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, கண்ணு முன்ன தெரியாம வந்து முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஒரு வாய்ப்பு வருது, ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது நல்லா இருக்கா, சரியா இருக்குமா அப்படின்னு 4 இடத்துல ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஒரு சில பேர் வார்னிங் கொடுக்குறாங்க, அவசரப்படாத, பொறுமையா அதை செய்ய அப்படின்னு சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க. வந்த வாய்ப்பு உடனுக்குடன் அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம டக்குன்னு இறங்கி பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியது. இதே தான் ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு அவங்க பண்ற விஷயம். மற்றவங்க சுத்தி இருக்கவங்க அமைதியா பொறுமையா இருப்பாங்க, இவங்க தான் சடார்னு உள்ளார போயிடுவாங்க, போய் மாட்டிக்கிறது. ஓகே, ஸோ ரீசன் வந்து சீக்கிரம் எப்போ நம்ம லைஃப்ல முன்னேறது, எப்போ இதெல்லாம் நடக்குது, எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணுன்ற ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். சீக்கிரமா எல்லாமே செய்யணும், எல்லாமே சீக்கிரம். பொறுமைங்கிறது கம்மி இவங்க கிட்ட, வெயிட் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மி. அதுதான் விஷயம். ஓவர் நைட்லேயே தான் வந்து டாப்ல வந்து உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு சில கற்பனைகள், ஒரு சில ஃபேண்டசி, டே ட்ரீமிங், அது எல்லாமே இந்த நபருக்கு எதிரியா தான் வந்து நிக்குது. ஸோ அந்த கற்பனைகள், ஃபேண்டசி மைண்டில் இவங்க பண்ண எல்லா பிளானுமே ரியாலிட்டியில ஒத்தே வரல, எல்லாமே ரிவர்ஸ் அடிக்குது. ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எஸ்பெஷலி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நிறைய விஷயங்களை லைஃப்ல பார்த்துட்டீங்க, இந்த நபராலே நிறைய ஹார்ட் பிரேக்கை பார்த்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் உங்களை ஒரு தைரியமான பர்சனாக மாற்றும், ஒரு போல்டான பர்சனாக மாற்றும். ஆனால் அது மாத்துறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இனி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டம், அடுத்து என்ன செய்யறது, உங்களுக்காக சந்தோஷங்கள், உங்களோட நிம்மதிக்கு எது வேணாலும் செய்யுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் உங்களுக்கு தனித்துவமாக யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு பைல் நம்பர் 3, எனக்கு அந்த பர்சன் வந்தாவே, அவங்க பேசினாவே எனக்கு போதும், சந்தோஷமா நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கேட்கறாங்க, ஒரு கேள்வியாக உங்ககிட்ட கேட்கறாங்க. அப்படியா, உண்மையா, அந்த பர்சன் வந்தா எல்லாம் சரியா போயிடுமா, மாறிடுமா அப்படின்றத ஒரு கேள்வி மாதிரி வருது. அந்த கேள்வியை நீங்க உங்ககிட்டே கேட்டு பாருங்க, அதுக்கான ஆன்சர், உண்மையான ஆன்சர் தெரியும். அந்த பர்சனே அவங்க லைஃப்ல எடுத்து ஏகப்பட்ட அவசர முடிவுகள், தப்பான முடிவுகளாலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க அவங்க தான் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ கேட்கக்கூடிய டைமிங் சரியில்லை. அந்த பர்சன் உங்களை பார்த்துக்குவாங்க, எல்லாம் செய்வாங்கன்ற ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப், நம்பிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா உங்க ஃபியூச்சர் ஏதோ ஒரு கேள்விக்குறியில நிற்கும். ஸோ உங்களோட லைஃபுக்கு என்ன வேணுங்கிற டெசிஷன் நீங்க மட்டுமே எடுக்கணும். அது என்ன வேணும்னு எடுத்துட்டு முடிவெடுங்க. யூனிவர்ஸ் உங்க பக்கம் இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் கடைசியில் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே கேட்குறாங்களே, இவ்வளவு செஞ்சும் இவ்வளவு நடந்தும் ஏன் வந்து அந்த பர்சன் வந்தால் லைஃப் நல்லா இருக்குன்ற ஒரு கேள்வி வருது. அவங்க இல்லைன்னா லைஃபே நல்லா இருக்காதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கா அப்போ? ஸோ எங்க மிஸ்டேக், எங்க நடக்குது? உங்களோட எண்ணங்கள் இல்லையா, இல்லை நீங்கள் ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டீங்களா? ஸோ யோசிங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.